வெல்கம் டு அலன் டெக்னாலஜிஸ். ஓடூல பேமெண்ட்களை சேர்த்த பிறகு இன்வாய்ஸ் பேலன்ஸ் 0 ஆகிவிட்ட பிறகு பணம் செலுத்துவதற்கு பதிலாக பேமெண்ட் என்று சொல்வது ஏன் என்று நீங்கள் யோசித்தால் நான் உங்களுக்கு உதவப் போகிறேன். பேமெண்ட் செய்த பிறகு நீங்கள் அக்கவுண்டிங் மெனுல போய் ரெக்கன்சைல் கொடுத்தாதான் பேமெண்ட் ஸ்டேட்டஸ் இன் பேமெண்ட்ல இருந்து பெய்ட் ஸ்டேட்டஸ்க்கு மாறும். அப்படி செய்யாமல் பேமெண்ட் செய்த பிறகு இன்வாய்ஸ்ல இன் பேமெண்ட் ஸ்டேட்டஸ்ல இருந்து பெய்ட் ஸ்டேட்டஸாக மாத்துறது எப்படின்னு பார்க்க போறோம். அதுக்கு அக்கவுண்டிங்ல இருக்கிற கன்ஃபிகரேஷன் மெனு கிளிக் பண்ணிட்டு ஜர்னல் செலக்ட் பண்ணணும். அதுல கேஷ்ங்கிற ஜர்னல்ல இன்கமிங் பேமெண்ட்ஸ்ல இருக்கிற அவுட்ஸ்டாண்டிங் ரெசிப்ட்ஸ் அக்கவுண்ட்ஸ்ல கேஷ் செலக்ட் பண்ணணும். அதே மாதிரி அவுட் கோயிங் பேமெண்ட்ஸ்லயும் அவுட்ஸ்டாண்டிங் ரெசிப்ட்ஸ் அக்கவுண்ட்ஸ்ல கேஷ் செலக்ட் பண்ணணும். இப்போ இன்வாய்ஸ்ல பே பட்டன் கிளிக் பண்ணி ஜர்னல் கேஷ் சேஞ்ச் பண்ணி கிரியேட் பேமெண்ட் கொடுத்தா ஸ்டேட்டஸ் பெய்ட்னு வந்துடும். இன்வாய்ஸ் வியூ பண்ணி பார்த்தா அமௌண்ட் பே ஆன டேட் மற்றும் பேமெண்ட் அமௌண்ட் காட்டும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். மேலும் இது மாதிரி யூஸ்ஃபுல்லா வீடியோக்கு எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மேலும் இதை பத்தி தெரிஞ்சுக்க ஸ்கிரீன்ல தெரிகிற நம்பருக்கு மிஸ்டு கால் கொடுங்க.